ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சரா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மி காயின் வச்சு எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லக்ஷ்மி காயின் வந்து நார்மலாகவே எல்லா சைஸஸ்லேயுமே கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே அந்த ஷேப்பை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் என்ன டிசைன் நம்ம டெக்கரேட் பண்ணணுமோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா ஆரி ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணுற க்ளூவை வச்சு இதை வந்து நார்மலாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நார்மலாக ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, திருப்பி அந்த ஸ்டிச்சை வந்து சென்டர் வழியாக ரைட் சைடுக்கு கொண்டு போய்க்கோங்க. அப்படி கொண்டு போயிட்டு நாட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எப்போயாவது ஸ்டிக் பண்ணுறது வந்து ரிமூவ் ஆனாலும் அந்த கிரிப்னஸ்க்காக தான். நீங்கள் எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு தான் அந்த அடுத்த டிசைன் போடணும். நான் இப்போ வந்து இதில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதா இருக்கேன்னா, அப்படியே பாட்டன் ஹாஃப் பாட்டமில் மட்டும் செமியாக சுகர் பீடை வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி தான் நார்மலாக வந்து சுகர் பீடை வச்சுட்டு நான் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க் தான். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் க்ளூ வச்சு நீங்கள் லக்ஷ்மி காயினை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆடாமல் இருக்கும் இது மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக லக்ஷ்மி காயினை பேஸ்ட் பண்ணிட்டு சென்டரில் கொண்டு வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து நான் ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த காயினோட ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து ஒயிட் வித் கோல்டு ரெண்டு கலரில் வந்து நான் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3mm பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3mm பீடை வச்சு நான் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பை கவர் பண்ணி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இதில் வந்து என்னென்ன நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் அந்த லக்ஷ்மி காயின் வந்து தெரிகிற மாதிரி மேலே இருக்க ஹோல்ஸையுமே நான் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம், ஸ்டிச்சஸ் போட்டது தெரியக்கூடாதுன்றதுக்காக சிம்பிளாக பண்ணுற ஒர்க்கில் அந்த ஸ்டிச்சஸ் தெரிகிற மாதிரியும் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பீட்ஸு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணி நம்ம இந்த வந்து ஸ்டிச்சஸை வந்து தெரியாத மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு டிசைன் போட போகிறேன். ஸோ அதே மாதிரி தான் லக்ஷ்மி காயினை வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்பல்சரி நம்ம போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அந்த இது வந்து இதாகாது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளூவை வச்சு இந்த ஸ்டிச்சஸை வந்து நான் மறைக்கிறதுக்காக ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர் ஸ்டோனை வச்சு அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியாத மாதிரி நான் கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மாதிரி நான் தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து பீட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4mm பீட், அப்புறம் 3mm பீட், ரெண்டு பீடையுமே நான் வச்சு கீழே வந்து மூணு ஷேப்பில் வர மாதிரி, 3 சைடில் வர மாதிரி நான் அதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே நான் ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து 4mm சைஸில் வந்து நான் வந்து ரெட் கலர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கோல்டன் ஷேடில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 3mm வந்து இது கோல்டன் ஆன்டிக் பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கவர் பண்ணிட்டு நம்ம பீடுக்கு வந்து எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் லக்ஷ்மி காயின் ஒர்க்கு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதாக இருக்கிற லக்ஷ்மி காயினில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டினாலுமே அவ்வளோ இதாக நிற்காது. ஸோ அப்போ இருக்கிற போது நீங்கள் வந்து க்ளூ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி வந்து நீங்கள் க்ளூ வச்சு பண்ணும்போது அது வந்து பேஸ்ட் ஆகலை அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போடுற வரைக்கும் இந்த லக்ஷ்மி காயினை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவே செட் ஆகிடுச்சு அந்த ஷேப்பில். ஸோ இதில் வந்து என்னென்னா அங்கனைக்காகனா ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம இது வந்து வர்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து எல்லா சைட்லேயுமே இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் கவர் பண்ணி போட்டுக்கிறேன். இதே கலரில் நம்ம வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்கிறனால இது வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியாது. அதுவுமே ஒரு டிசைன் அப்புறம் ஒரு ஷேப்பாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஜரி எடுத்து இதில் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்டிச்சஸ் போடும்போது கூட கரெக்டாக அக்யூரேட்டாக நான் எங்கே போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரியே இருக்காது. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நிறைய டைம் நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்லலாம் கூட
லக்ஷ்மி காயினை வச்சு லக்ஷ்மி பெண்டன்ட்டை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இதை பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்கேஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.